ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். எந்த உறவுகளே வணக்கம். ஜெர்மனி நாட்டின் எல்லைகளில் பாதுகாப்பு கடமைகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. ஜெர்மனியின் தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சரான அலெக்சாண்டர் டோப்ரிங் அவர்கள் ஜெர்மனியின் எல்லைகளில் பாதுகாப்புகளை பலப்படுத்தியிருந்தார். அதாவது குறிப்பாக எல்லைகளினூடாக ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்காக இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். இதே வேளையில் ஜெர்மனியின் எல்லை நாடான லிக்ஸ்டன்ஸ்டைனிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வர இருந்த ஒருவர் எல்லை தடுப்பு போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்ட காரணத்தால் இந்த நபரானவர் ஜெர்மனியுடைய கோப்லெட்ஸில் உள்ள நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த எல்லை சோதனைகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டத்திற்கு எதிரானது என்று இந்த நபரானவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும், இதேவேளை இந்த வழக்கை விசாரித்த நிர்வாக நீதிமன்றம் கோப்லெட்ஸ் ஆனது எல்லை தடுப்பு சோதனைகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டத்துக்கு விரோதமானது என்று தீர்ப்பு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இவ்வகையான ஒரு வழக்கு ஐரோப்பாவுடைய உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும், இந்த நிலுவையில் உள்ள இந்த வழக்கினுடைய முடிவுகள் வந்த பிற்பாடே இது பற்றி சரியான விளக்கங்கள் அளிக்கப்படும் என்று ஜெர்மன் தரப்பில் கூறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டின் நகரம் ஒன்றில் வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. ஜெர்மனியின் பயன் மாநிலத்தில் போர்னா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வைரஸினுடைய தொற்று சிலருக்கு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வௌவாலிலிருந்து பரவும் இந்த போர்னா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வைரஸானது பயன் மாநிலத்தில் உள்ள ஒருவருக்கு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த வௌவால்கள் இறந்தால் அன்றைய இந்த வௌவாலை கையால் தொடும் பொழுது சிலருக்கு இவ்வகையான தொற்றுகள் ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் பிறப்பு வீதம் குறைவடைந்து வருவதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது. ஜெர்மன் நாட்டில் கடந்த ஆண்டு பிறப்பு வீதமானது பாரிய வீழ்ச்சியை கண்டுள்ளதாக ஜெர்மனியின் புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2025 ஆண்டு பிறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கையானது 6,54,300 பேராக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் 2025 ஆண்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 1.01 மில்லியன் பேர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பிறந்தவருடைய தொகையை விட 2025 ஆண்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை பாரிய அளவு உயர்வு அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலேயே மொத்த தொகையானது 3,52,000 உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஹம்போக் மாநிலத்தில் பிறப்பு வீதம் அதிகரித்தாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனியின் மற்றொரு கிழக்கு மாநிலமான மெக்லன்பர்கில் பிறந்தவர்கள் எண்ணிக்கையில் பாரிய வீழ்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் இவ்வாறு ஜெர்மனியில் பிறப்பு வீதங்கள் மிகவும் குறைவாக உள்ள காரணத்தினால் கடந்த வருகின்ற 20 ஆண்டுகளில் ஜெர்மனியின் சனத்தொகையானது 60 மில்லியனை அடையக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் சில பத்திரிகைகளில் செய்தியாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். ஜெர்மனி நாட்டில் இருந்து 4000க்கு மேற்பட்ட நிராகரிக்கப்பட்ட அகதிகள் அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். ஜெர்மன் நாட்டில் 2026 ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து கடந்த ஏப்ரல் மாதம் கடைசி வரை அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இவ்வாறு அகதி விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது 4,807 உள்ளதாக புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது
2025ஆம் ஆண்டுடன் 2026ஆம் ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த காலத்தில் இவ்வாறு நிராகரிக்கப்பட்ட அகதிகளை அவர்கள் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பிய எண்ணிக்கையானது குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது 1300 பேர் இவ்வாறு குறைவாக ஜெர்மன் நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக துருக்கி நாட்டிற்கு அனுப்பப்பட்டவருடைய எண்ணிக்கை 601ஆகவும் ஜோர்ஜியா என்ற நாட்டுக்கு அனுப்பப்பட்டவருடைய எண்ணிக்கையானது 266ஆகவும் வடக்கு மக்சடோனியனுக்கு திருப்பி அனுப்பப்பட்டவருடைய எண்ணிக்கை 230ஆகவும் இதே வேளையில் இஸ்பானியனுக்கு அனுப்பப்பட்டவருடைய எண்ணிக்கை 192ஆக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் அல்ஜீரியா, மொரோக்கோ போன்ற நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டவருடைய எண்ணிக்கையானது தலா 177ஆக இருக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் சிரிய நாட்டிற்கு 3 பேரும், ஈராக் நாட்டிற்கு 3 பேரும், ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு 27 பேர் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் சிரியாவில் தற்பொழுது புதிய ஆட்சியாளர்கள் ஆட்சியை கைப்பற்றிய பிற்பாடு சிரிய நாட்டுக்கு துருக்கி மற்றும் லெபனான் போன்ற நாடுகளிலிருந்து பல இலட்சக்கணக்கானவர்கள் திரும்பி செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது துருக்கி நாட்டிலிருந்தும் லெபனான் நாட்டிலிருந்தும் சிரியாவுக்கு திரும்பி போனவர்களுடைய எண்ணிக்கையானது 1.6 மில்லியனாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று ஜெர்மன் நாட்டிலிருந்தும் சில குறிப்பிட்ட தொகையினர் சிரிய நாட்டுக்கு சொந்த விருப்பத்தின் பேரில் திருப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மனுடைய தற்போதைய அதிபர் ஃபிரெட்ரிக் மேர்ஸ் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு வந்த சிரிய நாட்டு அகதிகளில் குறிப்பாக மனிதாயமான அடிப்படையில் வதிவிட விசாவை பெற்றவர்களில் 80% சிரிய நாட்டுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய சில முஸ்திப்புகளை ஜெர்மன் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்ற இதன் காரணத்தினால் புண்டசம்மன் சொல்லப்படுகின்ற அகதிகளுக்கான சமஸ்டி அலுவலகமானது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு சிரிய நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி அந்தஸ்து கோரி மனிதாயமான அடிப்படையில் அகதி அந்தஸ்து பெற்றவர்களுடைய அகதி விண்ணப்பங்கள் மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படலாம் என்றும் சில பத்திரிகைகளில் செய்தியாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனியில் அகதிகளுக்கான மிக கடுமையான சட்டம் நடைமுறைக்கு வருகின்றது. ஜெர்மனியில் வருகின்ற 12/6/2026 புதிய ஒரு கடுமையான அகதி சட்டம் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இதுவரை காலங்களும் ஜெர்மன் நாட்டுக்குரிய அகதி சட்டம் ஜெர்மனியில் அமுல்படுத்தப்பட்டு வந்ததாகவும் 12/6/2026 ஐரோப்பாவிற்கான புதிய அகதி சட்டமானது ஜெர்மனியிலும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 12/6/2026 அமுலுக்கு வர உள்ள புதிய சட்டத்தின் அடிப்படையில் ஏதாவது செங்கன் ஒப்பந்த நாடுகளிலிருந்து அங்கே அகதி விண்ணப்பத்தை மேற்கொண்டு பின்னர் ஜெர்மன் நாட்டிற்கு அகதி விண்ணப்பம் மேற்கொள்கின்றவர்களை குறிப்பாக இத்தாலி மற்றும் கிரேக்கம் போன்ற நாடுகள் திரும்பவும் இந்த அகதிகளை ஏற்க கடமைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் எல்லைகளினூடாக ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகள் 3 பரிமாணங்களின் அடிப்படையில் அவர்களுடைய அகதி விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. முதலாவதாக இவ்வாறு எல்லைகளில் வருகின்ற அகதிகளுடைய அடையாளங்கள் நிரூபிக்கப்படும் என்றும் மற்றும் இவர்கள் ஜெர்மன் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு குந்தகமானவர்கள் என்பது பற்றிய விசாரணைகள் நடைபெறும் என்றும் பின்னர் இவர்களுடைய அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டு இவர்களுடைய அகதி விண்ணப்பம் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இதுவரை காலங்களும் ஜெர்மன் அகதி சட்டத்தின் அடிப்படையில் ஃபமிலியன் அசிலம் சொல்லப்படுகின்ற குடும்பங்களுக்காக வழங்கப்படுகின்ற அகதி அந்தஸ்தானது புதிய ஒரு சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒருவர் குடும்ப உறுப்பினருடன் ஜெர்மன் நாட்டுக்கு வரும் பொழுது அவர் அகதியாக அங்கீகரிக்கும் பொழுது அவரது மொத்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் இதுவரை காலங்களும் அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு குடும்ப அங்கஸ்தருடன் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொள்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியில் தமது சொந்த நாட்டில் தமக்கு பிரச்சனைகள் உள்ளது என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடு குறிப்பாக செங்கன் ஒப்பந்த நாட்டில் ஏதாவது நாட்டில் ஒரு அகதியானவர் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அகதியாக அங்கீகரிக்கப்பட்ட பிற்பாடு ஜெர்மன் நாட்டுக்கு இவ்வகையானவர்கள் வந்து அகதி விண்ணப்பத்தை மேற்கொள்ளும் பொழுது இவர்கள் குறிப்பிடப்பட்ட நாடுகளில் இருந்து வந்தார்கள் என்பது பற்றி ஜெர்மன் அலுவலகங்களுக்கு தெரியப்படும் பொழுது இவர்கள் பிரத்யேகமான முகாம்களில் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. இவர்கள் இந்த முகாம்களை விட்டு வெளியேறுவதற்கு இவர்களுக்கு பலத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது.
இதே வேளையில் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதிவிண்ணப்பம் மேற்கொள்ளுகின்றவர்கள் இதுவரை காலங்களும் 6 மாதங்களுக்கு வேலை செய்ய முடியாதென்றும், இதே வேளையில் புதிய சட்டத்தின் அடிப்படையில் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதிவிண்ணப்பம் மேற்கொண்டவர்கள் 3 மாதங்களுக்கு பிற்பாடு இவர்கள் வேலை செய்ய சில நிபந்தனைகளின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இனி உலகச் செய்திகள். ஐரோப்பாவின் பல நாட்டோ அங்கத்துவ நாடுகள் அமெரிக்காவானது ஈரான் மீது போரை தொடர்ந்திருந்த பொழுது அமெரிக்காவுக்கு ஆதரவை வழங்கவில்லை என்ற காரணத்தால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இவ்வகையான ஐரோப்பாவினுடைய நாட்டோ அங்கத்துவ நாடுகள் மீது பாரிய சீற்றத்தை கொண்டிருந்தார். குறிப்பாக இஸ்பானியனுடைய வான் தரப்பை அமெரிக்காவுடைய விமானங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கோரியிருந்தது. இதேபோல் ஆஸ்திரியாவும் இவ்வாறு அமெரிக்காவானது ஆஸ்திரியாவுடைய வான் தரப்பை இவ்வகையான தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தது. இதே வேளையில் ஜெர்மனியுடைய அதிபர் ஃபிரெட்ரிக் மேர்ஸ் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதலானது திட்டமிட்ட தாக்குதல் அல்ல என்று குற்றத்தை சுமத்தியிருந்தார். இதன் காரணத்தால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஜெர்மனியின் மீது பாரிய கோபத்துக்கு உள்ளாகி இருந்தார். இதன் காரணத்தால் தற்பொழுது ஜெர்மனியில் உள்ள 5000 அமெரிக்க துருப்புக்களை அமெரிக்க அரசாங்கமானது திருப்பி அழைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவினுடைய 5000 துருப்புக்கள் வெளியேறும் பட்சத்தில் இது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு வழங்கப்படுகின்ற வெகுமதி என்று ஜெர்மன் தரப்பினுடைய பல பாதுகாப்பு ஆய்வாளர்கள் தமது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இதே வேளையில் ஏற்கனவே அமெரிக்க தரப்பில் ஜெர்மனிக்கு வழங்கப்பட இருந்த டொமாஹாக் என்று சொல்லப்படுகின்ற ஏவுகணை எதிர்ப்பு கவசத்தையும் அமெரிக்காவானது ஜெர்மனிக்கு வழங்க மாட்டாது என்று தற்பொழுது குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனநாயக கட்சி ஆட்சியில் இருந்தபோது ஜோய் பைடன் அவர்கள் ஜெர்மன் நாட்டிற்கு இவ்வையான டொமாஹாக் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏவுகணை எதிர்ப்பு சாதனத்தை வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்க தரப்பில் இவ்வையான பாதகமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க ஈரான் மீது போர் தொடுத்த அமெரிக்க அரசாங்கமானது தற்பொழுது ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட போரானது முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அமெரிக்க சட்டத்தின் பிரகாரம் அமெரிக்க அதிபர் தாந்தோன்றித்தனமான தாக்குதலை மற்ற நாடுகள் மீது மேற்கொள்ளும் பொழுது 60 நாட்களுக்கு மட்டுமே இவ்வகையான தாக்குதலை மேற்கொள்ள முடியும் என்றும் 60 நாளுக்கு மேற்பட்ட பிற்பாடு காங்கிரசினுடைய அனுமதியை பெற்று இவ்வகையான தாக்குதலை அமெரிக்காவால் மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் தற்பொழுது அமெரிக்க அதிபர் இவ்வகையான முடிவு ஒன்றை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல? சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா? இங்க என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்ல, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள, அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட்.